பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு பேசி வருகிறேன். கர்த்தர் யார்? உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துறவர். பெருமையோட நான் தான் அப்படின்னு சொன்னா தரை மட்டும் தாழ்த்த அவரால் முடியும். தாழ்மையில் இருக்கிற ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துல வைக்கவும் முடியும். இல்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பட்டுப்போன நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை தழைக்க பண்ண முடியும். பச்சையான விருட்சத்தை எல்லாம் எனக்கு என்னையா குறை அப்படின்னு மேட்டிமையாக பேசுனா சருகாக காய வைக்கும் அவரால் முடியும். நம்ம அநேக நேரம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேதத்தில் ஒரு சிறியவன் எப்படி உயர்த்தப்பட்டான், அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான் என்பதை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு மறுபடியும் திருப்புறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பும் போது தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றி கொள்ள இதை துணினோம் என்னல் நாளிலே இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் துணினோம் என்னல் நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே என்றும் உண்மையை நெபிப்போம். உமக்கென்று ஜீவிப்போம். உலகில் நெலித்தவரியே நின்னொளி பிரகாசித்திட நீங்கள் ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் தேவனே என்றும் உண்மையை செவிப்போம். தப்பாது நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன் அடைந்தோ புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ என்னை நோக்கி ஜெயம் இயேசுவில் தன்னை செல்லத்தா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே என்றும் உம்மையே செவிப்போம். நன்றி கொள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். எடுத்திருப்பீங்க.
வாசிக்க கேட்போமா? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன். ஐயா, ஒரு பென்யமீனை பார்த்தோம். சிறிய மனுஷன், எளிமையான குடும்பம். கர்த்தர் அவன் என்ன செய்தார்? ராஜாவாக, தலைவனாக ஏற்படுத்தினார். இன்னொரு மனுஷனை பாருங்க, கர்வமா தெரிஞ்சவன். அவனை தாழ்த்தி சத்தியத்துல உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷன் யாரு? அவனும் சகுல் தான். ஏன்னா இந்த சகுல்ங்கிற பேரு ஒரு வம்சவழியில வந்த மாதிரி சிறியவன். எனக்கு கண்வார்களே, இன்னைக்கு அநேகருக்கு சிலர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பேர் வச்சுக்கிறான், அப்பா வேற சேர்த்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த சகுல்ங்கிறது ஒரு பரம்பரை. பழைய ஏற்பாட்டு சகுல் கழுதையை தேடி வந்து ராஜாவானவன். புதிய ஏற்பாட்டு சகுல் யாரு? ஒரு காலத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே ஆணை பெற்று வந்தவன். எனக்கு இந்த மார்க்கத்தை சேர்ந்த புருஷரை ஆகிலும் ஸ்திரியை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கின ஒரு ஆணவமான இருந்த மனுஷன். எனக்கு கண்வாலே ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஒன்றுக்கு உதவாதவனை கர்த்தர் உயர்த்துவார். மேட்டிமை உள்ளவன் என்ன செய்வார்? மறந்துடக்கூடாது. என்னால் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது. நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என்னால் ஒன்றும் கூடாதையா. குயவனே குயவனே படைப்பில் காதரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பில் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் விரும்புவதில்லை, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை, இல்லையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை, இல்லையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியும் தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை படைப்பில் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரத்தை ஐயா இணையில்லாத மகிமையினால அவர் மறுபடியும் எனக்கு ஒன்றுக்கு ஆகாத நின்ற ஒரு கழுதை தேடி போன ஒரு மனுஷன். கழுதை தான் எதிர்பார்த்தான், ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை கொடுத்தான். இங்கே இவன் எதிர்பார்த்து போனது என்னது?
யாராவது இந்த மார்க்கத்தை சேர்ந்த புருஷரோ ஸ்திரீகளோ கிறிஸ்துவை தெய்வம் என்று சொன்னால் போதும், அவங்கள என்ன செய்யணும்? கட்டி கொண்டு வர்றதுக்கு ஆணை பெற்று போனவன் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான். அவன் சொல்ற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அவன் கட்டி வர போகும்போது திடீர்னு ஒரு ஒளி பிரகாசித்தது, அவன் தரையில் விழுந்து கிடந்தான். அப்போ தான் அவன்கிட்ட கர்த்தர் பேசினார். சகுலே சகுலேன்னாரு. அவனுக்கு தெரியல யார் நீர் பேசுகிறவர் யாரியா? நீ துன்பப்படுத்துகிற ஆண்டவர் நான் தான் சொல்லி பேசினார். அவனை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஏன்னா அப்போஸ்தலர் 26:15 அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானே. உன் சுய ஜனத்தார், அது மட்டுமல்ல, உன் சொந்தங்கள்ட்ட இருந்து சுய ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்க. அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாத இருக்க எனக்கு மனதில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனிதனை மாற்றினார். எனக்கு அன்பானுடைய பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அதை மறந்துடவே கூடாது. இவனை சொல்றாரு, எப்பா நான் அவனை எதுக்கு தரிசனமான தெரியுமா? சுய ஜனத்தார்ந்து பிரிக்கணும், அந்நிய ஜனத்தார்ந்து பிரிக்கணும். எதுக்கு பிரித்தேன்? ஏன்னா அநேகர் இன்னைக்கு இருளில் இருக்கிறாங்க, சாத்தானுடைய பிடியில் இருக்கிறாங்க. அவளை திருப்பும்படிக்கு, தேவனிடத்துக்கு திருப்பும்படி உனக்கு தரிசனமானே. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் என்ன செய்யணும்? ஜனங்களை அறிவிக்கணும்னார். அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து வந்த பவுலும் பென்யமீன் கோத்திரத்தானே, மறந்துடக்கூடாது. அவன் சொல்றான் பாருங்க, பிலிப்பியர் 3 அவன் பேசுகிறதை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3 5 வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை,
இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு இயேசு. எனக்கு கண்வால் நல்ல கவனிங்க. இவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்னு சொன்னவர் என்ன சொல்றாரு? எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் எதுவோ அவைகளை நஷ்டமும் குப்பையும் என்று கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் பேசுறாரு பாருங்க. 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், சரி குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று. ஆனா என்ன தெரியுமா? நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த பென்யமீன் கோத்திரத்து சகலும் கொஞ்சம் பலம் இருந்த உடனே அநேகரை போட்டு நசுக்க நினைச்சவன் தான். கர்த்தர் அவனுக்கு உணர்வை கொடுத்தார். பென்யமீன் கோத்திரத்தான். இப்போ எஸ்தரின் புஸ்தகத்தில் திரும்ப வாங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யூதனாகிய மொர்தெகாய் என்றால் சிறியவன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திரும்ப வந்துருங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய முதல்ல பென்யமீன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். பென்யமீனாகிய கீசின் குமாரன். கீஸ் என்றால் யாரு? தலை வணங்குகிறவன். நாம மனிதர்களுக்கு வணங்குவோம், ஆனா கர்த்தருக்கு வணங்குறோமா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சொன்னார், இவங்க ஜனங்கள் யாரு? வணங்கா கழுத்துல ஸ்டிப்னக், அப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். போயிட்டு வர்றதுக்குள்ள ஆண்டவரே விட்டுட்டாங்க. மோசே ஏறி போயிருக்கான். யாத்திராம 32ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் ஏறி போயிருக்கான். அவன் இன்னும் வந்து சேரலை. அதுக்குள்ள ஜனங்கள் இருந்துட்டாங்க, எங்களை வழி நடத்தி வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். ஆதலால் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். உண்டாக்கினவரை மறந்துட்டாங்க, உண்டு பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம உண்டாக்கினவ எப்படிப்பட்டவரா? ஆவியான தேவன். நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை. தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. வார்த்தையாலே பேசுகின்ற நல்லவரே, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே, உண்டாக்கின என் தேவாதி தேவன், தூங்குவதும் இல்லை
உறங்குவதும் என்னை உண்டாக்கிய என் தேவன். தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின தேவன் உறங்குவதில். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உண்டாக்க கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு மோசே வர்றதுக்குள்ள இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்க. உண்டு பண்ண சொன்னது மட்டும் இல்லை, உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலட்டி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆரோன் அவன் கண்ணுக்குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை வழி நடத்தி வந்த தெய்வம்னே சொல்லிவிட்டான். எனக்கு கண்பாருடைய ஆண்டவர் கோவம் வச்சு, இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ளவங்க, இவங்களை அழிக்கட்டுமா? அப்போவும் மோசே சொன்னான், ஐயா நீர் கூட்டிகிட்டு வந்தீரு, கையால் ஆகாதுன்னு ரொம்ப சொல்லிடக்கூடாது, நாம தூஷிக்கப்பட்டுறக்கூடாது, என் பேரை கிறுக்கி போடும். இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னியும். அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை ஐயா. தலை வணங்கணும். யார் யாருக்கோ தலை வணங்குறோம். எங்கோ போகும் ஒரு ஹெலிகாப்டர், சக்கரம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் தரையில் விழுந்து கிடப்பான். ஆனால் உண்டாக்கினவருக்கு முன்பாக, போன வாரத்தில் பேசினேன், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். அப்படி முழங்கால் போட்டேன்னா என்னென்ன கிடைக்குங்கிறத பற்றி சொன்னேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த மொர்தெக்காய் யார்? பென்யமின் கோத்திரத்தான். அது மட்டுமல்ல, சீமேயு அவனுக்கு பேரன். அது மட்டுமில்ல, அவருடைய மகன் யாரு? எனக்கு அன்பாருடைய யவீரு, அவருடைய குமாரன் மொர்தெக்காய், சிறியவன். இந்த சிறியவனை 2ஆம் இடத்துல உயர்த்தினார். ஒரு கழுதையை தேடி வந்த சகுல முதல் தலைமை இடத்துல வைத்தார். கொஞ்சம் பெருமை கிடைச்சோட எளிய குடும்பம், எளிய கோத்திரங்கிறத மறந்து ஆணவத்தோடு அதிகாரத்துவம் செலுத்த வந்த சகுலை அவர் மறுபடியும் தாழ்த்தி, எவ்வளவு தாழ்த்தினா தெரியுமா? எங்க நீதி நியாயமெல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்ற அளவுக்கு. பிலிப்பியர் 1:21 படி, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்க அத்தனை தாழ்வு அவரை தாழ்த்த வைத்தார். நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும். மறந்துடாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து, ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன் பிரதர், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உங்களையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவருடைய கை குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமாக. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கணும். இதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். எங்கிட்ட 2 சபை, 2லையும் கண்ணு தெரியாத மக்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள், கை கால் விளங்காத மக்கள். ஏன்னா பிறவிலேருந்தே போனவங்களாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை விட்டு கூட இறங்கி வர முடியாது, ஏன்னா சபை படி ஏற முடியாது. அந்த படி ஏறி வர்றதுக்காக 2 பக்கம் கைப்பிடி கம்பி வைக்கணும்னு இன்னும் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்பத்தில் வைக்க முடியாது, பணம்லாம் விட்டுட்டோம். இப்போ ஏறும்போது எல்லாம் சிரமப்படுறாங்க. நானும் வயது வந்த காலத்தில் யோசிக்கும் போது தான் தெரியுது, முன்படி பின்படி எல்லாத்துக்கும் இந்த கம்பிகளை வைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வர்றவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா வேனுக்கு மட்டும். இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணும். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி இல்லாமல் நான் அனுப்புனதில்லை. எனக்கு அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள். எங்கோ நடக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எதையோ பார்க்குறீங்களே, இந்த குறைவுள்ள மக்களையும் கொஞ்சம் மனசு வச்சு வந்து பார்க்க கர்த்தர் ஏவினா நீங்களும் வாங்க. வந்ததுக்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணுமா அப்படிலாம் இல்லை. கர்த்தர் ஏவினா போதும், வந்து பாருங்கள். சொல்கிறதாவது இருக்கா இல்லையா வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். ஒரு கட்டுமான பணி கொடுக்கலாம், ஒரு நான் உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் ஒரு பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கம் பண்ண, அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பார்வையற்றவங்களுக்கு திருமணம் செய்வோம். இந்த திருமண காரியத்துக்கு எத்தனையோ பிள்ளைக்கு திருமணம் ஆகலைங்கிறீங்களே,
ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு ஒரு திருமணத்துக்கு உதவி பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் தன்னால் தேடி வரும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பாருடைய எத்தனையோ கட்டுமான பணி அப்படியே நிற்கிது. ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்க வரிசையாக என்கிட்ட கேட்டால் சொல்லுவோம், எப்படி பிரதர் நாங்கள் உதவாம்பிங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே வருது, ஃபோன்பே வருது. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டால் கணக்கு வைக்கிற கூட நம்பர் உண்டு சொல்லுவேன். உங்களுக்கு வைக்கணும்னு சொன்னால் அது வழியாக கேட்டு வாங்கிக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஏன் பிரதர் 5 மணிக்குள்ளே? அந்த 10லேருந்து 5க்குள்ளே நான் ஒருவேளை சில நேரம் உபவாச ஜெபத்தில் இருந்தால் எடுக்க முடியாது, இல்லாட்டாலும் ஆள் எடுத்து பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. நான் வந்தோன்னே உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். மற்ற நாட்களில் நானே எடுத்து உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாம் சேர்ந்து ஒருமனப்படுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலையில் ஆண்டவர் தாமே அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அறிவீர் சுவாமி. யார் யார் எந்தெந்த நிலையிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். அசுத்தாவின் கிரியையில் அகப்பட்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பால இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும் பேசாமல், செயல்படாமல், நடக்க முடியாமல் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீர், அதிசயமாய் நடத்தி வந்தீர். ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.